ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு பிருந்தா அவர்கள் இணைப்பிற்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து வெளிச்சத்தை நாங்கள் காண்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வார்த்தையின் வெளிச்சத்தில வெளிப்பாடுகளை நம்ம கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எடுத்து வாருங்கள் சிஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம். ஆமென் ஆமென். ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபைகள் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களை மகிமைக்கு ஆண்டவரே, எங்களை மறுரூபமாக்க ஆண்டவரே, மகிமையில் சேர்க்க ஆண்டவரே, எங்களை தயார்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எங்களை அனுதினமும் எங்களை வழிநடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா, நீங்க கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஆண்டவரே சமாதானத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த வியாதியற்ற வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ எங்களை பரிபூர்ணமாய் ஆக்கி ஆண்டவரே, இதோ எல்லாம் நன்மை என்று கண்டீரே. ஆண்டவரே, இதோ எங்கள் தாயின் கருவில இருப்பதற்கு முன்பதாகவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்டீரே. ஆண்டவரே, எங்கள் தாயின் கருவில இருந்து தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியா எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோவா ராஃபா, உம்மை துதிக்கிறோம். சுகம் தருபவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் பரிகாரியே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ரண வைத்தியரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஊற்றுண்ட பரிமளமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காய் ஆண்டவரே பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆனவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பழுதற்ற பலியே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, குற்ற நிவாரண பலியே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் போஜன பலியே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வாங்க தகன பலியே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, தேவ ஆட்டுக்குட்டியானவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தவரே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இயேசுவே, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சமாதானத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம். வெளிச்சத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம். அந்தகாரத்திலிருந்து எங்களை வெளிச்சத்தண்டத்திற்கு அழைத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில் பிரியம் உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. யெகோவா தேவனே, நன்றி நன்றி அப்பா. எங்கள் ஆறுதலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அடைக்கலமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நோக்கி பார்க்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை விட்டு விலகாத நல்ல நேசரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆத்தும மணாலனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தை புறம்பே தள்ளாதவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேடி வந்த நல்ல நேசரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் எங்களை விலக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பிறவி குருடனை பார்க்க செய்பவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பிறவி செவிடனுடைய காதுகளை எப்பத்தா என்று சொல்லி திறந்தவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மனதுருக்கத்தினாலே சூம்பின கை உடையவனை தொட்டு சுகமாக்கினீரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தாவீதின் குமாரனே, மனமிரங்கும் என்ற சத்தத்திற்கு செவி கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ அப்பாலே போகிறவரை போல ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, எங்களுக்கு நயம் காட்டி எங்களை அழைத்து வந்து எங்களை விடுதலை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தை புறம்பே தள்ளாதவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வியாகுலத்திற்கு மருந்தானவரே, எங்கள் கீலியாத்தின் பிசின் தைலமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் விடிவெளியே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அருணோதயமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆறுதே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய
நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. யெகோவா தேவனே, ரூபா காற்றே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்ஷடாய் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை உடையவரே உம்மை துதிக்கிறோம். சாகாமை உடையவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த கேட்கிற சத்தியம் எங்கள் இருதயத்துக்குள்ளே ஆண்டவரே எங்களை வகையறுக்கட்டும் ஆண்டவரே. இன்னுமாயும் கிட்ட சேர எங்களை ஆண்டவரே கனி கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றி போடட்டும் ஆண்டவரே. இந்த வசனம் ஊடாக நீங்க என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ ஆண்டவரே, அதை நீங்க கேட்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை அப்பா இதோ எங்களுக்கு பின்னாலும் ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்கெங்க ஒலிக்கிறதோ ஆண்டவரே, எந்தெந்த நாட்டுல ஒலிக்குதோ ஆண்டவரே, இதோ எங்களுடைய காலத்திற்கு பின்னும் கூட ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாய் பார்க்கிறவர்கள் மூலமாய் கூட ஆண்டவரே தகப்பனே, இந்த சத்தம் எப்பொழுதும் எங்கு ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் உடைய விடுதலை உண்டாகட்டும். வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற என் தேவனுடைய சத்தம் தொனிக்கட்டும் ராஜா. இதோ ஜனங்கள் விடுதலை அடையட்டும் என்று நான் கேட்கிறேன் ஐயா. இதோ ஆண்டவரே, இப்பொழுதும் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. துதிக்க நம்பிக்கை உமக்கே செலுத்துகிறேன் அப்பா. இதோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்தும் நாம் கர்த்தருடைய அவர் கொடுத்த அந்த சுகத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, சுகம் அளிக்கிற அந்த வல்லமையோடு கூட நம்முடைய வாழ்க்கைய நம்ம எப்படி வாழ முடியும், நம் வியாதி இல்லாம ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இந்த சரீரத்துல வாழ முடியுமா என்ற அநேக கேள்விகள் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக தேவன் பொய் சொல்வர், அவர் மனிதர் அல்ல. அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர். வியாதியை நீக்கி போட்டேன் என்று சொன்னவர் நம்முடைய சரீரத்திலிருந்து இந்த வியாதியை நீக்கி போட்டிருக்கிறார் என்பதை நிச்சயமான உண்மை. ஆனால் நம்முடைய சரீரத்துல நாம் காணுகிறோமே, நம் சரீரத்துல வியாதியோடு கூட பலவீனத்தோடு கூட நாம் இருக்கிறோம். அப்ப அதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் நம்மளுக்கு ஒன்றை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் கொடுக்காமல் இருப்பாரா என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி என்றால் இந்த வியாதி ஏன் நம்ம சரீரத்துல இருக்குது, எப்படி இந்த சரீரத்துக்குள்ள வருவதற்கு நாம் அதற்கு எப்படியாக நம்ம அந்த டோஸை நம்ம ஓபன் பண்ணுகிறோம், அந்த டோஸை நம்ம எப்படியாக நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்ம தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ முடியும் என்று நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு நாள்லயும் நம்மளுக்கு ஒரே நாள்ல நம்மளுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை முடிவு பரியந்தம் வரை நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாம் எல்லாரும் இந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு அந்த பேசிக்கான அந்த ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைத்து விட்டது. நம் வாயினால அறிக்கை பண்ணுகிற பொழுது, இயேசுவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாமே நம்மளை விட்டு, வியாதி எல்லாமே நீங்கி விட்டது என்று இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் நம்புகிறோம், நாம் சொல்லுகிறோம். அந்த வார்த்தையை நம்ம இருதயத்தின் அளவில் நிச்சயமாக நம்புகிறோமான்னு கேட்டா நம்ம நம்பலன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்பணும்னு சொன்னாக்க நம்ம வாழ்க்கையில இந்த வியாதி இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பேசுறோம், நம்புறோம், ஆனா அதை விசுவாசிக்கல. அதை நம்ம விசுவாசித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்ம காணாத வைக்கல நம்ம நம்பணும். நம்முடைய கண்ணுக்கு முன்னால ஒரு மலை இருந்தாலும் கூட அந்த மலை அகன்று போ என்று சொல்லுகிற பொழுது அது அகன்று போய்விட்டது என்று நம்முடைய இருதயத்துல நம்ம நம்பணும். அப்ப அதுதான் இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லி தருது. நம்ம பார்க்கிறதின்படி நம்முடைய வாழ்க்கை இல்லாதபடிக்கு நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாம் நடக்கணும். இன்னொரு இதுல சொல்ல போனால் நம் தேவ வார்த்தையை நம்ம தரிசித்து நாம் நடக்க வேண்டும். நம்முடைய உலக கண்களினாலே அல்ல, நாம் நடக்கிற நம்முடைய சிம்டம்ஸ்னால அல்ல, நம்முடைய உணர்வுகளினாலே வாழுகிற வாழ்க்கை அல்லாமல் வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையை நம்ம நம்பி ஊன்ற கட்டப்படுகிற பொழுது அந்த சூப்பர் நேச்சுரல் லைஃபை நம்மால வாழ முடியும். இதைத்தான் நம்ம ஆணித்தரமாக ஒவ்வொரு வாரமும் நம்ம வேறு வேறு பகுதிகளிலே வேத வசனங்களை எடுத்து நம்ம படித்து கொண்டு வருகிறோம். நாம் போன வாரம் நம்ம ஒரு
என்ன சொல்ற ஒரு ஒப்பீடை நாம் பார்த்தோம். எப்படியாக ஒரு சிட்டிசனுக்கு ஒரு டிஃபால்ட்டா ஒரு சின்னரா நம்ம எல்லாரும் பிறக்கிறோம். ஆனா இயேசுவானவர் சிலுவையிலே செய்து முடித்த பிறகு நமக்கு ஏன் இந்த டிஃபால்ட்டா நம்ம ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? அது ஸ்பிரிட்ல பெற்றுக்கொண்டோம், நம்ம சரீரத்துல பெற்றுக்கொள்ள முடியல. இப்போ ஆதாம் பாவம் செய்தப்ப நம்ம ஸ்பிரிட்ல பெற்றுக்கொண்டோம், நம்ம சரீரத்துல நம்ம சின்னதா இருந்தோம். அப்படியெல்லாம் எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஏன் இந்த கன்ஃபியூஷன், ஏன் இந்த டிஃபரன்ஷியேட் வருது, ஏன் டிஃபால்ட்டா நம்மளுக்குள்ள அந்த பிளெஸிங்ஸ் வரல அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நான் என்ன சொன்னேன், நம்ம பை பர்த்தா நம்ம எப்படி சிட்டிசனா நம்ம ஒரு நாட்டுல பிறக்கணும், அதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா நம்ம ஒரு வேற்று நாட்டுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு என்று சொல்லி நாம் தேர்ந்தெடுத்து நம்ம சூஸ் பண்ணி வருகிற பொழுது, அந்த நாட்டுக்கு நீங்க சிட்டிசனா வருகிற பொழுது சில கட்டமைப்புகள் இருக்கிறது. அது நீங்க எந்த ஸ்டேட்டஸ்ல வரீங்க, ரெஃப்யூஜில வரீங்களா, ஒர்க் பர்மிட்ல வரீங்களா, இல்ல பிஆர்ல வரீங்களா, இல்ல கல்யாணம் கட்டி ஸ்பான்சர்ல வரீங்களா, அப்படி ஸ்டேஜஸ் இருக்கு. அப்போ நம்ம கல்யாணம் கட்டி நம்ம வர்றோம்னு சொன்னா, ஸ்பான்சர்ல வர்றோம்னு ஈஸியா நம்ம இங்க வந்துடுறோம். அப்ப இந்த நாட்டினுடைய பெனிஃபிட் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குது. இதுல நமக்கு மாத்திரம் இல்ல, நமக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது, அவங்களுக்கு டிஃபால்ட்டா கிடைக்குது. நம்ம ஹல்லேலூயா, நம்ம ஒருவர் ஒன்றிணைந்து தேவனோடு ஒன்றிணைந்து நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய கிங்டம்ல நம்ம ஒரு சிட்டிசன்ஷிப் ஆயிட்டோம்னு சொன்னாக்க, தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் மாறுகிற பொழுது நீங்க மாத்திரம் இல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய சந்ததியும் டிஃபால்ட்டா செய்யறாங்க. வியாதியற்ற வாழ்க்கை, அவங்க நல்ல விடுதலையோடு கூட இருக்கிற வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஜீவனுள்ள தேவனை நம்பி வாழுகிற வாழ்க்கை. அப்படி என்று சொல்லி நீங்க மாத்திரம் இல்ல, உங்களுடைய சந்ததிக்குள்ளாகவும் அது கடத்தப்படுகிறது டிஃபால்ட்டாக. ஆனா அவங்க இங்க வந்து ஏதாவது இல்லீகலா செஞ்சு மாட்டுப்பட்டாங்கன்னா அது வேற விஷயம். அதே போலதான் இன்றைக்கு நம் தேவனை நீங்க சொந்த ரட்சகராக நீங்க சூஸ் பண்ணி இருக்கிறீங்க. நன்மை தீமைய நம்முடைய சந்ததி நன்றாய் இருக்கும்படியாய் உபாகமத்திலே சொல்லப்படுகிறது. நம்முடைய சந்ததி நன்றாய் இருக்கும்படியாய் தேவன் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, நன்மை தீமையை நமக்கு முன்னாலே வைத்திருக்கிறார். அப்போ நம்ம நன்மையை பேசி நம்முடைய வாயினாலே நான் பலவான், கர்த்தருடைய வல்லமையினாலே நான் பலவான் என்று சொல்லி நம்மளுக்கு வருகிற காரியங்களில் கூட நாம் தேவனையே சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னா, நிச்சயமாகவே இந்த சூப்பர் நேச்சுரலை நம்மளால பார்க்காம இருக்கவே முடியாது. நம்மளுடைய போகிற வாழ்க்கை பாதையில எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் அதனுடைய கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னாக்க தேவன் ஒரு ட்விஸ்டோட, அது ஒரு கேட்கிறவங்களுக்கே வித்தியாசமா இருக்கும். எப்படி இப்படி நடக்கும், இப்படி எல்லாம் நடக்குமா, நாங்க ஏதோ கதையில படிச்சிருக்கோம், ஆனா அந்த கதை உங்க வாழ்க்கையில நடக்கும், இலகுவாக நடக்கும், உங்களுக்கே தெரியாது. நம்மளுக்கு இதுதான் தெரியும், நம்மளுக்கு வந்து ஓகே இந்த இந்த காரியத்திற்கு இதுதான் ஆன்சர்னு நமக்கு தெரியும். ஆனா உங்களுக்கே தெரியாத ஒரு ஆலோசனையில தேவன் ஒரு பிளான வச்சிருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம தேவனை நம்பணும். நம்முடைய ஞானத்திற்கும் அப்பால என் தேவன் எனக்கு ஒன்றை செய்வார் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். இன்றைய நாளிலும் நாம் ரோமர் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து மீதி நான் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். இந்த ரோமர் 12 அப்படியே ஒரு எனர்ஜி, இந்த விட்டமின் கொடுக்கிற ஒரு தேவ வசனம். நாம் எப்படியாய் நம்மளை மாற்றி மறுரூபமாக்கி தேவனோடு கூட வாழ நம்மளுக்கு உதவி செய்ய போகிற ஒரு வேத வசனம். இப்பொழுது இந்த ரோமர் 12 நான் வாசிக்கிறேன், வாசித்து விட்டு உங்களுக்காக செபிக்கிறேன். ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும்.
ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்து எல்லா அவயங்களுக்கும் ஒரே ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவரானபடியினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளி ஆனவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயுங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆவியிலே அனலாய் இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபையாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் ஆக்கினை தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஹல்லேலூயா, ஆமென். இதோ இந்த 21 வசனங்களிலும் நாம் 21 மெசேஜஸ் எடுக்கலாம். 21 மெசேஜஸ் அல்ல, இன்னும் கூடுதலான மெசேஜஸ். ஒவ்வொரு வசனத்தில் இருந்தும் நம்ம ஒரு 3-4 மெசேஜஸ்கள் எடுக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி. இது ஒரு நாளிலே ஒரு நேரத்திலே இந்த பகுதியை நாம் அசை போட்டு விட முடியாது, அது ஜீரணிக்கவும் முடியாது. இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் பிரியமான ஜீவ பலியாக அந்த சரீரத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் சும்மா நம்ம வார்த்தையினாலே நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறது, 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்வது, இது எல்லாம் நல்லதுதான். ஆனா அதை விட நாம் செய்கிற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். அது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுல தேவனுக்கு பிரியமான காரியம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? முதலாவது அவரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்துல நாம் ஒன்றை கேட்கிற பொழுது அவர் நமக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசித்து அவரிடத்துல கேட்க வேண்டும். சும்மா அவரிடத்துல புலம்புவது அல்ல, தங்களுடைய தேவைகளை அவருக்கு அறிவிப்பது மாத்திரம் அல்ல. என் தேவனிடத்திலே நான் ஒன்றை சொல்லுகிற பொழுது என் தேவன் அதை எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று இதோ சங்கீதத்திலே சொல்லுகிறதன் பிரகாரம் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார், என் வாழ்க்கையிலே தேவ சித்தம் என்ன என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனிடத்துல பேசணுமே, என் தேவன் எனக்கு என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று நீங்க
நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று சொல்வீங்கன்னு சொன்னா, இங்கே ஆண்டவர் ஒன்றை சொல்கிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுள்ள சித்தம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இந்த மனம் புதிதாக வேண்டும், மறுரூபமாக வேண்டும். அப்பதான் தேவன் நம்முடைய சித்தம் என்ன வச்சிருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய சித்தம் என்ன, எதற்காக இத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டு இருக்கையில, எத்தனையோ வியாதிகள்ல மரித்து கொண்டு இருக்கையில என்னைய மட்டும் ஏன் உயிரோட வச்சிருக்கிறாரு? தெர் இஸ் அ பிளான் அண்ட் பர்பஸ் இருக்கு. அந்த பிளான் அண்ட் பர்பஸ் என்னன்னு நம்ம தெரியணும்னு சொன்னா, இந்த மைண்ட் முழுக்க ஏக சிந்தை உடையவர்களாய், இயேசுவின் சிந்தை உடையவர்களாய், இயேசு எப்படி ஒரு காரியத்தை பார்க்கிறாரோ அப்படியே பார்க்கிற ஒரு மனிதனாய் நாம் மாற வேண்டும். இந்த மனம் புதிதாக வேண்டும். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன செய்திகள் வந்தாலும், என் தேவன் எப்படியாய் பார்ப்பாரோ, ஒரு இடத்துல பிசாசின் சோதனை வருகிற பொழுதும் அங்கே நம்மளுக்கு ஒரு எல்லாம் அந்த பொருளாசையை கொண்டு வந்து அவன் காட்டுகிற பொழுதும், நம்மளுடைய தேவைக்கு ஏற்றபடி அங்கே ஒரு காரியத்தை நம்மளுக்கு விருப்பமில்லாத ஒன்று அவன் செய்ய வைக்கிற பொழுதும் அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே, என் தேவனிடத்துல வேண்டிக் கொண்டால் எனக்கு அவர் கொடுப்பார்னு தெரியும். அதை நான் உனக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என் தேவன் எனக்கு வேண்டியதை எனக்கு செய்வார். அதை நீ சொல்லி நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தேவன் அவர் ஆணித்தரமாக பிசாசினாலே சோதிக்கப்பட அவர் வனாந்தரத்துல இழுத்து கொள்ளப்பட்ட போதும் கூட அந்த 40 நாள் பசியோடு கூட அவர் இருக்கிற பொழுது அவன் காட்டின எல்லாவற்றிலிருந்தும் அவர் வார்த்தையினாலே ஜெயம் எடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் அவருக்கு எப்படியா அந்த சோதனை வரும்போது அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, என் பிதா எனக்கு என்ன செய்வார், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த சிந்தை இருந்தது. நான் எதற்கு நான் ப்ரூஃப் பண்ண வேண்டும், எதற்கு நான் ப்ரூஃப் பண்ணக்கூடாது என்பதை அவர் நன்கு அறிந்தவராய் இருந்தார். அப்போ இந்த மனதிலே நம்மளுக்கு ஒரு பினான்சியல் கஷ்டம் வருது, ஒரு பாடியில ஸ்ட்ரகிள் வருது. அப்ப நம்ம இந்த தேவ வார்த்தை, நான் அவருடைய தழும்புகளினால் நான் குணமாகி இருக்கிறேன், என்னுடைய சரீரத்திலே வியாதி இருக்க முடியாது, அவ்வளவுதான். தட் இஸ் அ ஃபுல் ஸ்டாப். அவ்வளவுதான். அந்த பட் இஃப் நான் ஃபீல் பண்றேன், டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது, ஐயோ எங்க அம்மாக்கு இருக்கு, எங்க அம்மாவோட அம்மாக்கு இருக்கு, எங்க அப்பாவுக்கு இருக்கு, அப்பாவோட அப்பாவுக்கு இருக்கு. யாருக்கு இருந்தா எனக்கு என்ன? எனக்கு இருக்காது. ஐயோ எத்தனையோ தேவ ஊழியக்காரங்களுக்கு இருக்கு, இரவு பகலாய் வேண்டுகிற, எவ்வளவோ பெரிய விசுவாசமாய் இருக்கிற, நான் பாக்குற என்ன தேவனுக்குள்ளே அழைத்து வந்தவங்களுக்கு எல்லாம் வியாதி இருக்கே, அப்ப நான் ஏமாத்திரம்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள்ளு இருந்துச்சு, நான் ஏமாத்திரம்? டோன்ட் கம்பேர் வித் அதர் மேன்லி பீப்புள். நீங்க இந்த உங்களோடு வாழுகிற சக மனிதர்களோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பீடு செய்யாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை இந்த வார்த்தையோடு கூட நீங்க ஒப்பிடுங்கள். மோசே அவர் வயது சென்றவனாய் இருந்து கூட அவருடைய கண்களிலே குறைவு இல்லை. காலேபுக்கு அவ்வளவு பலன் இருந்தது என்று நான் பார்க்கிறோம். காண்டாமிரத்துக்கு ஒத்த தேவ பலன் இருந்தது என்று பார்க்கிறோம். தேவனுடைய அபிஷேகத்தினாலே அவர்கள் புது பலன் அடைந்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல அவர்கள் 120 வருடம், 140 வருடம், 170 வருடம், 1000 வருடங்கள் இப்படி எல்லாம் ஜனங்கள் உயிரோடு இருந்திருக்கிறார்கள். இதுதான் நமக்கு வேதாகமம் சாட்சி சொல்கிறது. நாம் உயிரோடு இருப்பது முக்கியமல்ல, நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், அந்த தேவ பலத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இது எல்லாமே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பேசிக் பெனிஃபிட். மூல உபதேசம். வியாதியிலிருந்து விளக்கப்பட்டீங்க, பாவத்திலிருந்து விளக்கப்பட்டீங்க, இது எல்லாமே மூல உபதேசத்துக்குள்ள கை வைங்க, அபிஷேகம் பெறுவீங்க. இது எல்லாம் உங்களுக்கு பேசிக் பெனிஃபிட்லயே நம்ம என்ன செய்யறோம், இன்னும் திணறிட்டு இருக்கிறோம். பிகாஸ் த ஃபவுண்டேஷன், நமக்குள்ள இருக்கிற ஃபவுண்டேஷன்லயே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை கிடையாது. ஒருத்தவங்க சொல்றாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்றோம். ஏன், எதுக்கு புரியலையா? ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆவியானவர் உங்களுக்கு விளக்கத்தை கொடுப்பார், உங்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுப்பார். அந்த விளக்கம் இல்லாம நம்ம எப்படி ஒரு கட்டிடத்துல ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாம மேல மேல கட்டிக்கிட்டே போனோம்னா எப்படி இது ஒரு பெருமழை வருகிற பொழுது இடிந்து விழுமோ, அதே போலதான் இன்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகரா எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு வியாதி போயிடும், பிசினஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் இருந்தா ஆண்டவர் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். அப்படி எல்லாம் நம்ம உங்களுடைய எமோஷனல் பெயினா, உங்களுக்கு பிள்ளையோட பிரச்சனையா, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையா, இது எல்லாம் தேவன் செய்வார் தான்.
ஆனா அதற்கு நாம் தேவனிடத்திலே முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் தேவனிடத்திலே அவரோடு கூட இருக்கிற பொழுது எல்லா பிரச்சனைகளும் மலை போல இருக்கிற எல்லாம் அவருடைய பிரசனத்தினாலே மெழுகு போல உருகும். ஆனால் அவருடைய பிரசனத்திற்கே போகாம அவரிடத்திலே பேசிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னா, நம்மளே புலம்பிக் கொண்டே இருப்போம் என்று சொன்னா, தேவன் வைத்திருக்கிற நன்மையை நம்மாலே அனுபவிக்கவே முடியாது. அப்ப அந்த தேவனிடத்துல இருந்தே பெற்றுக்கொள்வதற்கான வழிகள் என்ன என்று சொன்னா, நம்ம இன்னைக்கு இந்த முதல் 2 வசனத்தை தான் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த ரோமர் 12ல இருக்கிற இந்த 21 டெய்லி மெடிடேட் பண்ணுவோம். இன்னையில இருந்து நானும் கூட டெய்லி 2-3 தடவை அந்த வசனங்களை நான் வாசிக்க போறேன். ஏன்னா இதுக்குள்ள எல்லாமே கலந்து மல்டி விட்டமினா இருக்கு பாருங்க. இந்த ரோமர் 12ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எமோஷனலாவும் சொல்லுது, அதே நேரத்துல ஸ்பிரிச்சுவலாவும் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லுது. நம்மளுக்குள்ள கோபம் வரும்போது என்ன பண்ணணும், நம்ம யாரையும் நம்ம சபிக்க கூடாது, நம்ம எல்லாரையும் நம்ம ஆசீர்வதிக்கணும், நம்முடைய வாழ்க்கை தேவனை நம்பி இருக்கணும், நம்ம புத்தி உள்ள ஆராதனை பண்ணணும் அப்படி என்று சொல்லி இங்கே எல்லாமே விசுவாசத்தோடு, விசுவாச பிரமாணம், கிருபையை கேட்டிருக்கிறோம், நியாய பிரமாணத்தை கேட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே ஒன்று சொல்லப்படுகிறது, விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஒருவருக்கொருவர் நீங்க புத்தி சொல்லும் பொழுது விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். உங்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்காரோ உங்களுடைய விசுவாசத்தின்படி நீங்க பேசுங்க. ஐயோ அவங்க அப்படி பேசுறாங்க, நம்மளுக்கெல்லாம் அந்த விசுவாசம் இல்லையே, அப்படிலாம் கிடையாது. உங்க பிரச்சனைக்கு ஏத்த விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். எனக்கு அதை விட ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கேத்த விசுவாசத்தை எனக்கு கொடுத்திருப்பார். இது ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணுகிறேன். ஒரு 5-6 பேரோட இப்படி நாங்க இருந்து பேசும் பொழுது என்னன்னு கேட்டாக்க, எல்லாருக்குமே இந்த இந்த நாட்டுல ஒரு பிஆர்க்கோ சிட்டிசனுக்கோ பெறுவதற்காக எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல பார்த்தா ஒரு கப்பலுக்கு பிள்ளை கிடையாது, இன்னொரு கப்பலுக்கு பிள்ளைகள் இருக்கு, இன்னொரு பிள்ளைக்கு இந்த ஊர்ல பிள்ளை பிறந்திருக்கு, இன்னொருத்தவங்களுக்கும் பிள்ளைங்க கிடையாது. அப்போ இப்படி ஒரு 3-4 பேரா இருந்து அந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் கவலைதான், எல்லாரும் கவலைதான் படுறாங்க. ஒருத்தர் என்ன கவலை, தனக்கு பிஆர் கிடைக்கல. அப்போ இன்னொரு ஆளை பார்த்து சொல்றாங்க, எனக்கு பிஆர் கிடைக்கட்டும் பரவாயில்ல, உனக்கு பிள்ளை இருக்கு, இப்ப எங்களுக்கு பிள்ளையும் இல்ல, இந்த தேசத்துல நாங்க இருக்க முடியுமான்னு தெரியல, நாங்க அதை கண்டினியூ பண்ணி இந்த நாட்டுல எங்களுக்கு பிஆர் கிடைக்கலன்னு நாங்க திருப்பி போக வேண்டும், இந்த நாட்டை விட்டு போகணும், அட்லீஸ்ட் உனக்கு பிள்ளையாவது இருக்கு அப்படின்னு. இன்னொருத்தவங்களுக்கு பிள்ளை இருக்கு, பிள்ளை லைக் அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க, ஆனா அவங்களால அதை என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு இங்க இன்சூரன்ஸ் கிடையாது, இங்க ஒரு டெலிவரி பார்க்கணும்னா $30,000 ஆகுது. அப்போ அவங்களுக்கு அந்த பிள்ளை உண்டான சந்தோஷமும் இல்லை. இங்க இன்னொரு ஆளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவங்க இங்க உள்ள ஒரு கிளினிக்கு போறாங்க, ஃபெர்டிலிட்டி கிளினிக் போய் பிள்ளை வேணும்னு சொல்லி. அப்போ இருக்கிற 5 பேரும், அந்த இடத்துல இருக்கிற 5 குடும்பங்களும் ஒரே தேவைக்காக இந்த நாட்டுல எப்படியாவது இருக்கணும்னு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய சூழ்நிலை ஒருத்தர் கையில இருக்கு, இன்னொருத்தர் கையில இல்ல, ஒருத்தர் கையில இருக்கு, இன்னொரு ஆள்கிட்ட இல்ல. ஆனா யாராவது ஒருத்தராவது சந்தோஷமா இருந்தாங்களா? ஆனா பிள்ளை இல்லைங்கிறவங்களுக்கு அடுத்த ஆளை பார்க்கும் பொழுது ஐயோ அவங்களுக்கு பிள்ளையாவது இருக்கே, இவங்களுக்கு பிள்ளை ஏன் வந்துச்சுன்னு நான் $30,000 நான் கொடுக்கணுமே அப்படி என்று சொல்லி இவர்களுக்கு கவலை. அப்போ யாருதான் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியும்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இன்றைக்கு ஒரு கேள்வியை கேளுங்க. அப்ப இந்த உலகத்துல யாருதான் சந்தோஷமா இருக்க முடியும்? எல்லாரும் ஒரு பிரச்சனை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இருக்கிற ஒன்று உங்க கையில இருக்குது சொன்னா நீங்க சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா அதே காரியம் இன்னொருத்தர் கையில இருக்கும் பொழுது அது சந்தோஷமா இருப்பது இல்லை. சோ இதை நீங்க புரிந்தவர்களாய், தேவ சமாதானம் என்பது தேவனிடத்துல இருந்துதான் வரும். நீங்க நினைக்கிறது உங்க கையில பிஆர் வந்துருச்சு, இல்ல உங்களுக்கு ஒரு பிள்ளை வந்துருச்சு, இல்ல உங்களுக்கு ஒரு பிசினஸ் வந்துருச்சு, இல்ல உங்களுடைய லோன் எல்லாம் அடைபட்டுருச்சு, இது எல்லாம் நடந்தாலும் நீங்க அப்படி ஜாய்ஃபுல்லா அப்பா நான் எவ்வளவு நிம்மதியா இருப்பேன், நீங்க நிம்மதியாவே இருக்க மாட்டீங்க. நீங்க நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா இந்த சமாதானத்தை தருகிற சமாதானத்தினுடைய இந்த தேவ வார்த்தைகள்ல நீங்க உங்களுடைய அந்த எசக்கார் கழுதையை போல பொதிகளோடு கூட இந்த இளைப்பாறுதல் தருகிற தேவனிடத்துல நீங்க சார்ந்து கொண்டால் மாத்திரமே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த விசுவாச பிரமாணத்தை கேட்டதாக நாம் சத்தியத்தை கேட்கிற பொழுது அந்த விசுவாச பிரமாணத்தின்படி தேவனிடத்திலே தேவனுக்கு பிரியமான அந்த விசுவாசத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை
இருக்குமானால் மாத்திரமே நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். சோ இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, என் வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ, நான் என் தேவன் கொடுத்த இளைப்பாறுதலை நான் இளைப்பாற போகிறேன். ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்துக்கூட இருப்பீங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும். நாளைக்கு உங்களுடைய மார்க்கேஜ், உங்களுடைய வீடு க்ளோஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கலாம். அல்லது உங்களுடைய பிசினஸ்ல இதுக்கு மேல எல்லாம் என்னால முடியாது, எல்லா பக்கத்தும் லோனா இருக்கு, நான் ஒரு பேங்க்ரப்சி போக போறேன்னு நினைக்கலாம். போங்க. உங்களுக்கு என்ன டோர் ஓப்பனா இருக்கோ யூ ஜஸ்ட் என்டர். ஏன்னா என் தேவன் வைத்திருக்கிற வாசல் மாத்திரமே என் வாழ்க்கையில திறந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட உங்க கண்ணு முன்னால உங்க அறிவுக்கு என்ன எட்டுதோ நீங்க போங்க. உங்களுக்கு என்ன புரியுதோ அதுல போங்க. சில இடத்துல நீங்க தீர்க்க தரிசனம் கேட்கலாம், ஐயோ அவங்ககிட்ட ப்ரே பண்ணி ஒரு வார்த்தை சொல்லலாம், எனக்கு கடவுள் வழி சொல்லலாம். இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்ம அதையும் இதையும் கேட்டு குழம்பாதபடிக்கு, நான் விழுந்தாலும் என் தேவனே என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட உங்க கண்ணு முன்னாடி என்ன இருக்கு, இருக்கிற பலத்தோட போ என்று சொன்னதை போல உங்களுக்கு இருக்கிற ஞானத்தோடு கூட, ஆனால் தேவனை நம்பி போங்க. உங்களுடைய சுய ஞானத்துல அல்ல, உங்களுடைய சுய பலத்துல அல்ல, இந்த உலக ஞானத்தின்படி அல்ல. நான் எதை செய்தாலும் என் தேவனோடு கூட நான் அசைகிறேன். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என் முன்னாலும் என் பின்னாலும் கூட என் தேவன் இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கையோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்தபடியை வைக்கிற பொழுது தேவன் சகலத்தை மாற்றி போடுவார். நீங்கள் இதுவரை நீங்க என்ன காரியத்துல உங்களுடைய அறியாமையினாலே, இல்ல மற்றவர்களுடைய பேச்சினாலே, இல்ல உங்களுடைய செருக்குனாலே, ஞான செருக்குனாலே, இல்ல மற்றவர்களுக்கு முன்னாலே நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எடுத்த தவறான முடிவுனால கூட இருக்கலாம். நீங்க என்ன தவறான முடிவுல இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த மனம் திரும்பின அந்த இரண்டாம் குமாரனை போல நீங்கள் பிதாவினிடத்திலே ஓடி வருகிற பொழுது அவர் சகலத்தையும் மாற்றி கொடுத்து உங்களுக்கு அவர் மோதிரமிட்டு உங்களை முத்தமிட்டு அணைத்து கொண்டு, இதோ என்னுடைய எல்லாவற்றிற்கும் பங்காளி நீ என்று சொல்லி உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பாராக. இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இதோ இந்த ரோமர் 12 படி ஆண்டவரே இவருடைய வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே, இட்ஸ் நாட் ஈஸி டு do that, oh God. ஆனாலும் இன்றைக்கு அவர்கள் எடுத்த தீர்மானத்தின்படி வாழ அவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கைப்பற்ற, இன்க்ளூடிங் மைசெல்ஃப் டாடி காட், இதோ நான் சரண்டர் பண்ணுகிறேன் டாடி காட். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளில் நடப்பது போல வாழ்வது ஈஸி இல்லப்பா. ஆனா இத போல நாங்க வாழ்ந்துட்டோம்னா ஆண்டவரே மற்றபடி எங்களுக்கு வருகிற கஷ்டங்கள் எல்லாம் அது ஈஸி என்பது எங்களுக்கு தெரியும் டாடி காட். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே வாழ ஆண்டவரே எங்களுடைய மைண்டை மாத்துங்க. ஆண்டவரே, இந்த மைண்டை எங்களுக்கு மாத்தி ஆண்டவரே இயேசுவின் சிந்தையுடையவர்களாய் ஆண்டவரே எங்க வாழ்க்கை இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வியாதியோடு கூட வேதனையோடு கூட யாரு கேட்டிருந்தாலும் அப்பா ஆண்டவரே உங்களுடைய மனதுருக்கத்தினாலே ஒரு விடுதலையை நான் பேசுகிறேன். ஆண்டவரே, ஒரு வியாதியிலிருந்து ஆண்டவரே விலக்குவீராக, வியாதி படுக்கையை மாற்றி போடுவீராக. உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமையினாலே வருகிற பலன், சுக பல ஆரோக்கியம் சமாதானம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வரட்டும். இதோ ஜீவநதியை போல கடந்து வரட்டும். இதோ இந்த காற்றலையிலே வருகிற ஜீவநதி, இதோ மச்சங்கள் உயிர்வுடையத்தக்க ஜீவநதி இதோ பரவட்டும் பாயட்டும் என்று நான் பேசுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சுகபல ஜீவன் ஆரோக்கியம் உண்டாவதாக என்று நான் பேசுகிறேன். இதோ பிறவி குடருடைய கண்கள் பார்வையடையட்டும் என்று நான் பேசுகிறேன். இதோ பிறவி செவனுடைய காதுகள் திறக்கப்படட்டும் என்று நான் பேசுகிறேன். எப்பத்தா என்று நான் பேசுகிறேன். இதோ செயல்படாத உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே இதோ நீங்க எவ்வாறு இயங்க வேண்டும் என்று உருவாக்குனீங்களோ அவ்வாறே இயங்க வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இதோ நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்திலே இதோ நான் கட்டளை இடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இதோ கேன்சர் கட்டிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ உங்களுடைய அபிஷேகம் அப்பா, இதோ உங்களுடைய அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இதோ இந்த கால் வலி கழுத்து வலி ஆண்டவரே இந்த ஸ்ட்ரெஸ்னால ஆண்டவரே உண்டாகுகிற ஆண்டவரே இந்த பெயின் டிமன்ஸ் எல்லாம் ஓடட்டும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. உம்முடைய வல்லமையினாலே ஜனங்கள் இன்றைக்கு விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. என் தேவன் சுகமளிக்கிறவர் என்ற ஜனங்கள் சாட்சியிடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வயிற்று வலி இயேசுவின் நாமத்துல நீங்கி போவதாக அப்பா. லவா ஷெக்கென்னே மெகக்கென்னே மனா. இதோ இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. எல்லா பிள்ளி சூனிய கட்டுக்களுடைய வல்லமைகள் இதோ சிதற
வறண்டு போவதாக. இதோ என்னாகமத்தின் வார்த்தையை நான் அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்திலே. இதோ விடுதலையை நான் பேசுகிறேன் அப்பா. இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ நீர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு என் கர்த்தர் எங்களுக்கு விடுதலை செய்தார் என்று ஜனங்கள் சொல்லட்டும். உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உயர்த்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென்.